வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள் ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். ஆனால் இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாக நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்க தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். மேசராசி, பரணி நட்சத்திரம். பொதுவாக மேச ராசியினுடைய லட்சணம் என்பதே ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை நிலை
பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படி இருக்கணுமோ அந்த நிலைகளில் தான் இந்த மேச ராசியினுடைய அமைப்பு என்பது அமைஞ்சிருக்கும். அதனாலேயே ஜென்ரலாகவே இந்த மேச ராசியில் பிறக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ற அந்தந்த வாழ்க்கை நிலைகளை பெறக்கூடியவங்களாக இருந்து வருவாங்க. அதனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குமே அல்லாமல் இவங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத சந்தேகிக்க தேவை இருக்காது. ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் அந்தந்த வயது நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு தக்க தருணத்தில் வந்தே தீரும், கிடைத்தே தீரும். அண்ட் சுய ஜாதகமும் இவங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கும். ஒருவேளை சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலையில் எல்லா விஷயங்களும் கிடைக்க பெற்றுடுவாங்க. ஆனால் அதில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக பிரதிபலிக்கும். ஸோ பொதுவாக மேச ராசியினுடைய லட்சணம் இதுதான். அதில் இந்த மேச ராசி பரணி நட்சத்திரம் அப்படின்னு வரும்பொழுது இது இன்னும் கூடுதல் சிறப்பு பெற்றதாக அமையும். ஜோதிடத்தில் பழமொழியே இருக்கு, பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வாங்க அப்படின்னு. அது எப்பவுமே சித்தர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது நேரடியாக இருக்காது, அதில் பல அர்த்தங்கள் பொருந்து மறைமுகமாகத்தான் இருக்கும். ஸோ இங்கே பரணியில் பிறந்தவங்க தரணி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லும்போது தரணி அப்படிங்கிற எல்லாமே உலகம் அப்படிங்கிற பதம் எடுத்து அப்போ எல்லாருமே ராஜாவாயிடுவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சித்தர்கள் பல அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அது யோக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கும் தத்துவார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லாவே புரியும். ஸோ இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. சிம்பிளாக சில விஷயங்கள் சொன்னால் இந்த உலகம் அப்படிங்கிறது வாழ்க்கையை குறிக்கும், உடலை குறிக்கும், மனதையும் குறிக்கும், பல விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளால தான் உண்டாகி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வரும். அதாவது நம்ம இல்லைன்னா உலகம் கிடையாது அப்படிங்கிற நிலை பொறுப்பொருள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான். அதாவது நம்ம ஒருத்தங்க இல்லாம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த உலகம்னு ஒண்ணு நமக்கு இருக்கிறதுக்கான காரணம் நாம இருக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இது வரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம், குழப்ப வேண்டாம். புரிஞ்சவங்களுக்கும் ஓகே, புரியாதவங்க விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்க தரணியில் ஆழ்வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது பரணியில் பிறக்கக்கூடியவங்க தன்னைத்தானே ஆளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. அரசராவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க எதுவும் சொல்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய விருப்பப்படி அவங்க முழுமையாக வாழக்கூடிய அமைப்பு பெற்றவங்க அப்படிங்கிறத சிம்பிளா சொன்னாங்க. அதனால ஜென்ரலாகவே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை அமைப்பானது எப்பவுமே சீரும் சிறப்புமாகத்தான் இருக்கும். உண்மையில அவங்களுடைய வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சீரான முழுமையான வாழ்க்கை நிலை பெறக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். பொதுவாக மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் பத்தாது தான், அதில் ஒரு குற்றம் குறையத்தான் கண்டுபிடிக்கும். அதை இன்னொரு மோசமான விஷயத்தோடு கம்பேர் பண்ணும்போது தான் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதே புரிய வரும். அப்படிதான் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப அவங்க அப்பப்போ கொஞ்சம் புலம்பவும் செய்வாங்க. அதெல்லாம் ஒரு இயல்பான ஒன்று தான். சலிக்கு செய்வாங்க, சில நேரங்களில் வேண்டாம் பேச ஆரம்பிப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் மற்ற ராசி நட்சத்திரங்களை ஒப்பிடும்போது இவங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுடைய தான் இவங்க இருப்பாங்க. அண்ட் ஜென்ரலாகவே பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே கலகலப்பான தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது வாழ்க்கையை ப்ரெசன்ட்ல வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது முழுமையாக பொருந்தும். தன்னுடைய சுக சௌகரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இவங்களுக்கு பெருசாக செட் ஆகாது. அதே போல் இவங்க பெரும்பாலும் கடமையச்சு பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகளை தான் செயல்பட போகிற போக்கில் அப்படியே எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. எந்த மாதிரியான விஷயங்கள் சூழ்நிலைகள் இவங்களுக்கு இருந்தாலும் கூட அதில் எந்த அளவுக்கு இவங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதுதான் முன்னாடி சொன்னேன், இவங்க முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே எப்போவுமே இருப்பாங்க. அதனால் இந்த குற்றம் குறை சொல்கிறவங்களை கண்டாலே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி நபர்களை கண்டாலே இவங்க ஒதுங்கி போகத்தான் செய்வாங்க. அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க ஒரு காரியவாதிகள். இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு இவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அடையிற வரைக்கும் இவங்க காரியத்திலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அது இன்னும் கிளியராக சொல்லணும்னா குறிக்கோள்களை தேடி போயாவது அந்த விஷயங்களை இவங்க அடைந்தே தீருவாங்க.
அந்த அளவுக்கு இந்த பரணியில் பிறந்தவங்க காரிய ரீதியான விஷயங்கள்ல பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சும்மா வெறுமனே வீராப்புக்காகவோ இல்லை ஈகோவுக்காகவோ அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. தனக்கு ஒரு விஷயம் வேணும், தனக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்துல அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இவங்க எப்பவுமே ஃபுல் ஃபோர்ஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு நீட்னஸ் ரொம்பவும் பிடிக்கும், ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய தன்மை ரொம்பவுமே பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிற நிலைகளை இவங்க பார்ப்பாங்க. அதே போல் ஆடம்பர பிரியர்கள், இந்த கணக்கு வழக்குகள்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. இருப்பதை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டான தன்மைகளுக்கு இவங்க நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அதிக செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கிழக்கிகள் போன்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க. விருந்து விழாக்கள் பொதுஜன கூட்டங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. தற்பெருமை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல ஊர் சுற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரயாணம் என்பது உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக இருக்கும். இயல்பாகவே இந்த பரணி பிறக்கக்கூடியவங்க இயல்பாக ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. இங்கேயும் அங்கேயுமாக போய்கொண்டேதான் இருக்கணும். டிராவல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாதாக இருக்கும். நிறைய பேர் தொலைதூர பிரயாணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் இயல்பாகவே இந்த பரணி பிறக்கக்கூடியவங்களுக்கு பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் வாழக்கூடிய அமைப்புகள் இருந்துடும். சொந்த ஊர்ல பிறந்த இடத்துல இவங்களை பிழைக்க விடாது. திரைக்கடலோடையும் திரவும் தேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் விட்டு இடம் போய் தான் இவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல இவங்க காதல் பிரியர்கள், போக பிரியர்கள் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அதே போல இவங்க ரொம்பவுமே அட்ராக்டிவான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். பேசியே கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் இவங்களும். இவங்களுக்குன்னு தனித்துவமான தன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாக மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. குடும்ப வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்ப வாழ்க்கையை அதிகம் விரும்புவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து உற்சாகமாக கலகலப்பாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த சுய ஜாதக ரீதியாக இவங்களுக்கு நல்ல ஒரு ஜாதக அமைப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுக்கு உண்மையிலே ஒரு அருமையான நல்ல வாழ்க்கை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க. நல்ல படிப்பு வாசனை இருக்கும், நல்ல சொத்து சுகங்கள் அமையும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை, குழந்தைகள் அப்படின்னு இப்படி எல்லா விஷயமே டீசெண்டா சொல்லக்கூடிய வகையில எல்லாத்தையுமே இவங்களுக்கு நான் அமைத்து அந்த வாழ்க்கையை முழுமையாக சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனையை பெற்றவங்களாகவே இவங்க இருந்து வருவாங்க. பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக மோசமான கிரக அமைப்புகள் இருந்தாலும் கூட இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு இவங்களுக்கான அந்த வாழ்க்கை நிலை ஏதோ ஒரு வகையில கொண்டு வந்து சேர்த்தணும். அதுல ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒரு நெகட்டிவான விஷயங்களை பார்ப்பாங்க, உடனே ஒரு பாசிட்டிவான விஷயங்களும் பார்ப்பாங்க. அதனால முழுமையாக கெடுதல் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டாலே போதும். பெரிய சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இருக்காது. மற்றபடி எதுவாக இருந்தாலும் இந்த பரணிகள் பெருக்கக்கூடியவங்க ஜென்ரலாகவே வாழ்க்கையை நல்ல ரசித்து வாழக்கூடியவங்களாகவே இருந்து வர்றாங்க. ஜென்ரலாகவே இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்ப பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையினுடைய முதல் 25 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அமைச்சு கொடுத்துரும். உண்மையிலேயே வாழ்க்கையின் இந்த காலகட்டங்கள் மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இவங்களுக்கு அமையும். மேலும் பரணி நட்சத்திரக்காரங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் குழந்தையாக இருக்கும்போது வாழ்ந்த வாழ்க்கை மாதிரிலாம் எப்பவுமே கிடைக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுப்பாங்க. காரணம் அவங்களுடைய இளமை வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து ரசித்து வாழக்கூடிய கொடுப்பினை அவங்களுக்கு உண்டு. பட் என்னன்னா 25 வருட காலகட்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக 7 சனி அஷ்டம சனி காலகட்டங்கள்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள் வரும்போது அப்பப்போ சில நெருக்கடியான சூழ்நிலைகளை அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. பட் அது பெருசாக ரொம்ப மோசமான வகையில் அவங்கள அதை அஃபெக்ட் பண்ணாது. அதை ரொம்ப ஈஸியாக கடந்து வந்திருப்பாங்க. அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கையை டெவலப்மெண்ட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரும். அதனால வாழ்க்கையின் முதல் 25 வருடம் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையை முழுமையான தன்மையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அண்ட் 25க்கு மேல ஒரு 10 வருட காலம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முழுமையான குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். ரொம்ப சென்டிமெண்டான நபர்களாக மாறிடுவாங்க. உணர்ச்சி பூர்வமாக எல்லா விஷயங்களுமே இவங்க செயல்படுவாங்க. எல்லாத்தையுமே தன்னுடைய குடும்பத்துக்காக அப்படின்னு பார்த்து செய்வாங்க. நிறைய குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல தான் இவங்களுக்கு ஏற்படும். மேலே இந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடியவங்க முதல் 25 வருடத்துக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கையை நல்லா அனுபவித்து வாழ்ந்து இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வளர்த்து கொள்வாங்க. அந்த 25 வயதுக்குள்ள அந்த கடைசி 5-6 வருடங்கள் அப்படிங்கிறது சமுதாயத்துல இவங்களுக்குன்னு ஒரு ரெகக்னேஷனை பெற்றுடுவாங்க. இவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை பெற்றுடுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் கிடைக்க பெற்றிடும்.
அதன் பிறகு ஒரு 10 வருட காலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குடும்ப வாழ்க்கையிலேயே பிணைந்தவங்களாகவே இவங்க இருந்து வருவாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள் தான் இவங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள்லாம் கிடைக்கப்பெற்றதாக இருக்கும். ஸோ குடும்பத்தை முழுமையாக வளர்ச்சி பாதையில கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் தான் உண்டு. ஆனால் அதே போல இந்த காலகட்டங்கள் தான் குடும்பம்னா என்ன, குடும்ப பெருமைன்னா என்ன, யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க அப்படிங்கிறதையும் இவங்க தெரிஞ்சுப்பாங்க. குடும்பத்தை எப்படி வழிநடத்தி போகணும், யாரை ஏற்றுக்கணும் யாரை ஒதுக்கணும், இவங்களுக்கு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாரு அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே இந்த காலகட்டங்களில் தான் இவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. இது எல்லாமே குடும்ப ரீதியான குடும்ப உறவுகள் ரீதியான விஷயங்களே பிணைந்ததாக இருக்கும். ஸோ 25லேருந்து 35 வயதுக்குள்ள குடும்ப வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது குறிப்பா உறவு நிலைகளிலேயே நிறைய மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் இவங்க பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த 10 வருட காலம் என்பது இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை என்பது நாரதற்கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி ஆரம்பத்தில் ரொம்பவுமே கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தும். போக 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 அந்த விஷயங்கள் அனுபவங்களை பெற்று இவங்களுக்குன்னு சில விஷயங்களை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக 35 வயது 45 வயது காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையின் டெவலப்மெண்ட்டுக்கான காலம். பொதுவாக பரணிகள் பிறக்கக்கூடியவங்க 35 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாடா உழைப்பாங்க. வேலை தான் இவங்களுக்கு பிரதானம், மற்ற எல்லாமே 2ஆம் பட்சம் தான். எந்த ஒரு விஷயத்திலுமே பெருசாக நாட்டம் இருக்காது. எப்பவுமே தன்னை பிஸியாக வைத்து கொண்டே இருப்பாங்க. வேலைகளில் மட்டுமே முனைப்போடு இருப்பாங்க. தொழிலை எப்படி பெருக்கிறது, வருமானத்தை எப்படி பெருக்கிறது, வேலை விஷயங்கள்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி முன்னேறி போகிறது, இந்த மாதிரியான சிந்தனைகளுக்குள்ளேயே பெரும்பாலும் இவங்க மூழ்கி இருப்பாங்க. ஸோ குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமச்சனி 7 தொந்தரவுகள் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா இந்த 35 45 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும். அதே நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ரொம்ப சிரமங்களை பார்த்து வருவாங்க. அது ஒரு அளவான வளர்ச்சியை தான் கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஏன்னா பரணி நட்சத்திரனுடைய நிலையை தான் இவங்களுக்கு உண்டான விஷயங்களை அது கொடுத்தே தீரும். அதை கொடுக்காம இருக்காது. பட் நல்ல விதமாக அதை கொடுக்குதா இல்லை கஷ்டப்பட்டு அதை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் கோச்சார கிரக அமைப்புகள் இங்கே சொல்லும். 35லேருந்து 40 வயது காலகட்டங்கள் அப்படிங்கிறது 10 வருட காலகட்டங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தை முழுமையாக வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல மாற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களாக சொத்து சுகங்களை உண்டாக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது சொத்து சுகங்கள் வகையில் வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். அப்போதான் இந்த பூர்வீக சொத்து இல்லை ஏதோ ஒரு வகையில் பாக பிரிவினைகள் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திடும். பட் அது சுமூகமாக அமைதா இல்லை அது சிரமப்பட்டு அமைதா அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ இந்த காலகட்டங்களில் இந்த உடன்பிறப்புகளுடைய சவாசங்கள்லாம் அதிகமாக ஏற்படும். அவங்கள பற்றி நினைக்காத நாட்கள் இல்லை அப்படின்னு கூட இந்த காலகட்டங்களில் சொல்லலாம். இதே போல நிறைய பேருக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வெளிநாடு யோகா அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய கெரியர் பேஸ்டான டெவலப்மெண்ட்டை அதிகம் எதிர்பார்க்கலாம். 45லேருந்து 60 வயது காலகட்டம் இந்த 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையும். கொடுப்பனை பெற்ற அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். தொட்டது தொடங்கும் தொட்டது பொண்ணாகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டம் எல்லாம். இந்த வருணிகள் பிறக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த 45லேருந்து 60 வயது காலகட்டம் தான். எப்படியோ முட்டி மோதி எல்லா விஷயங்களுமே முன்னேறி மேலே போய்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க நினைத்ததை அடைந்தே தீருவாங்க. மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது அமையும். எப்பவுமே ஜோதிட ரீதியாக கிரகங்கள் அதிக அளவில் நன்மைகளை கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் சுதாரிச்சு இருந்தோம். அப்படிதான் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா கெட்ட சகவாசங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். தன்னைத்தானே அழித்துக் கொள்வாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். நிறைய காசு பணங்கள் வந்துருச்சு, நல்ல ஒரு பெரிய விஷயங்கள் நமக்கெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வேற ரூட்ல அப்படியே வழி மாறி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனைகளாக உண்டாக்கிட்டு போகும். இப்போ 45 வயதுக்கு மேலே 60 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்க இந்த விஷயங்கள்ல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். தொட்டது துளங்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்து தான். நிறைய பேர் வழி தவறி போகக்கூடிய நிலைகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த 15 வருட காலகட்டங்கள் அப்படிங்கும்போது எப்படியோ அஷ்டமச்சனி 7 அப்படிங்கிறது கிராஸ் பண்ணாமல் இருக்காது. ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்படத்தான் செய்யும். பட் பரணியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இம்பாக்டெல்லாம் ஏற்படுத்தாது. திரும்பவும் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
பட் என்னன்னா அவங்களுக்கு நடந்த ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள், அதுவும் 45 வயதுக்கு மேலே அப்படிங்கிற வாழ்க்கையில் பல விஷயங்களையும் பார்த்துருப்போம், நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும். சடனாக ஒரு சின்ன ஒரு ஃபால் ஏற்படும் போது அதையே ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நெகட்டிவான வழியில் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த வாழ்க்கை தடுமாற்றங்களை தவிர்க்க வேண்டிய மனப்பக்குவம் இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு தேவை. இல்லை அப்படின்னா அது வந்து வேற மாதிரி கொண்டுட்டு போயிடும். அவங்க நினைத்ததை நினைத்தபடி அடைவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானம். பட் அதை வந்து அவங்க பாசிட்டிவான நிலைகள் எடுத்து கொண்டுட்டு போகிறாங்களா இல்லை நெகட்டிவான நிலைகள் எடுத்து கொண்டுட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய விதி தலையெழுத்து. அடுத்தது 60 to 80 வயது காலகட்டங்கள், இதுவும் வந்து ஒரு சாதகமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டங்களானது இவங்களுக்கு வாழ்க்கை ஒரு சீரான அமைப்பை கொடுக்கும். பெருசா பாசிட்டிவும் இருக்காது, பெருசா நெகட்டிவும் இருக்காது. எல்லாத்தையுமே ரொம்ப சுமூகமாக ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் அமைதியும் குடிக்கொள்ளும். நிறைய பேர் இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீகம், பக்தி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. பெரியோர்களுடைய சகவாசங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் நிறையவே ஏற்படும். சிலரெல்லாம் பார்க்கலாம், வயதான காலகட்டங்களில் தொடர்ந்து கோயில் குளங்களுக்கு போய்கொண்டே இருப்பாங்க. எங்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு கூட பிறந்த குணமாகவே இருக்கும். 60 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து கோயில் குளங்கள் அப்படிங்கிறது, அதுவும் தொலை தூரமாக ஏதோ ஒரு விஷயங்களுக்கு போயிட்டு வந்து கொண்டே இருப்பாங்க. ஆன்மீக பாதை அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாக மாறி போக ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயங்களையும் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த விஷயங்களுக்கு மூக ஆரம்பிச்சிடுவாங்க. கடமை எச்சை பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற ஒரு இயல்பான நிலையை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள், காரியங்கள் அமைதியாக செஞ்சுட்டு பக்குவமான ஒரு வாழ்க்கை முறையை இந்த காலகட்டங்களில் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. மேலே 60 வயதுக்கு மேலே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஒரு அமைதியான பக்குவமான வாழ்க்கை நிலை என்பது கண்டிப்பாக அமையும். பட் என்னன்னா இந்த 60 வயதுக்கு முன்னாடி ஒரு 15 வருட காலகட்டம் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து மெயின். அங்க நெகட்டிவான விஷயங்களுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா இங்க அந்த அனுபவங்களை முழுமையாக பார்க்க முடியாது, அரைக்குறையாக இருக்கும். ஆகாத விஷயங்கள் வந்து படிப்படியாக அவங்க வெளியே வந்து கொண்டு இருப்பாங்க. பட் அங்கே சுதாரிச்சுட்டாங்க, நல்ல விஷயங்களுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா 60 வயதுக்கு மேலே அவங்களோட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சாந்தமாகவும் அமைஞ்சிடும். வாழ்க்கைனா இதுதான்ப்பா வாழ்க்கை, என்ன மாதிரி சந்தோஷமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுன்னு அவங்களே மெச்சிக்கொள்கிற வகையில் இந்த காலகட்டங்களானது அவங்களுக்கு அமையும். மேலே வாழ்க்கையில் ரொம்பவுமே சிறப்பான நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னா 60 to 75, 80 வயது ஒரு காலகட்டம் தான். அண்ட் 80க்கு மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக இவங்ககிட்ட எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது வந்து பொது நலன் கருதியே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாத்தையுமே சமமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே எல்லா காரியங்களையும் இவங்க செயல்பட்டு வருவாங்க. அது வந்து குடும்ப விஷயங்களாகட்டும், பொது விஷயங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு சமமான முறையிலேயே சீரான முறையிலேயே அணுகி வருவாங்க. எல்லாருக்கும் பொதுவான நிலைகள் வந்து எல்லா காரியங்களும் இவங்க செய்துட்டு வருவாங்க. மற்றபடி இவங்ககிட்ட வந்து பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு ஒரு அமைதியான நிலைகளில் இவங்க போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பற்றற்ற நிலைகளில் இவங்களுடைய வாழ்க்கையை அணுக ஆரம்பிச்சிடுவாங்க. இயற்கையோடு ஒன்றி வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற அந்த புரிதல்களோடு எல்லா விஷயங்களுமே அணுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படியாக இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பானது செயல்பட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.